பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியில் பயணித்து கிராம மக்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும் சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாள் செய்யாததை கோள் செய்யும், கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்று கூறுவார்கள். ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் வலிமை பொருந்தியது குலதெய்வமே என்று தொன்று தொட்டு நாம் நடத்தி வருவதுதான் குலதெய்வ வழிபாடு. உள்ளூரிலேயே இருந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் குலதெய்வம் ஒரு பக்கம் குடியிருக்க, குலம் வெளியூரில் இருந்தால் கொஞ்சம் சிரமம்தான். காலங்கள் கடந்து செல்ல செல்ல இடமாற்றமும் தவிர்க்க முடியாததே. கடல் கடந்து சென்றாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை தரிசித்து செல்வதே சாலச் சிறந்தது என்பார்கள். அதன்படி பாரம்பரியம் மாறாமல் மாட்டு வண்டியில் பயணித்து குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுகின்றனர் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் வேலங்குடி நாட்டார்கள். கோட்டையூர் வேலங்குடி சுற்றுவட்டார 18 கிராம நாட்டார்களின் உறவின் முறையினர், பங்காளிகள் தலைமுறையாக மாட்டு வண்டியில்தான் மதுரை அழகர் கோவிலுக்கு குலதெய்வ வழிபாட்டிற்கு செல்கின்றனர். இந்த ஆண்டும் வழக்கம் போல் குலதெய்வத்தை காண வேலங்குடி பிள்ளையார் கூடத்திலிருந்து 30 மாட்டு வண்டிகள் பூட்டி உற்சாகமாக புறப்பட்டனர் ஊர் மக்கள். வழியில் சமைக்க, கிடா வெட்ட, வழிபாட்டிற்கு என பயணம் துவங்குவது முதல் திரும்பி வருவது வரை என்னென்ன தேவைப்படுமோ அத்தனையும் ஏற்றப்படுகிறது மாட்டு வண்டிகளில். ஜல் ஜல் என மணிச்சத்தத்துடன் சாலைகளில் மாட்டு வண்டிகள் வரிசை கட்டி செல்வதை காண்பதே கண்கொள்ளா காட்சி. வேலங்குடியில் இருந்து குன்றக்குடி வழியாக திருப்பத்தூர் வந்தடைந்து SS கோட்டையில் இரவு ஓய்வெடுத்துவிட்டு விடிந்ததும் அழகர் கோவிலுக்கு நேரே வண்டியை விடுவதுதான் நோக்கம். தொடர்ந்து கிடா வெட்டி, அன்னதானம் நடத்தி, தேரோட்டத்தை அதகளப்படுத்தி வந்த வழியே மீண்டும் மாட்டு வண்டியில் திரும்புவதுதான் வழக்கம். வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை காண ஒவ்வொரு முறையும் ஓடோடி வருகின்றனர் இவ்வூர் மக்கள். எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் முன்னோர்களை மதிக்கும் வகையில் இன்னும் பழமை மாறாமல் மக்கள் குலதெய்வ வழிபாடு நடத்துவது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து செய்தியாளர் மீரா மொய்தீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.